நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மருதுமலை டு வடவழியில லொகேட் ஆயிருக்கிற சுகிரா ஆஸ்தெட்டிக்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கு தாங்க வந்திருக்கோம். இவ்வளவு ட்ரீட்மெண்ட் இவங்க பண்ணாலும் இவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஜிஎஃப்சி அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 25 ஏஜ் குரூப்ல இருந்து 30 வரைக்கும் உள்ள நிறைய கிளைண்ட்ஸ் நான் பார்த்தேன். 5000 வர்துல இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல 500க்கு கொடுக்க போறாங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சுகிரா ஆஸ்தெட்டிக்ஸ் கிளினிக்கு வந்திருக்கோம். நீங்க ரெகுலர் கஸ்டமரா? இப்போதான் நான் 3rd GFC வந்திருக்கேன். அப்படியே 3rd GFC. ஆக்சுவலா இது வந்து ஒரு GFC ட்ரீட்மெண்ட்னு ஒரு ட்ரீட்மெண்ட்ங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹேர் growthக்கு, ஹேர் திக்கனிங், கரெக்டா சொல்ல போனா ஹேர் திக்கனிங்காக வந்து இந்த GFC ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. இவர் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு நாளா சார் எடுத்துட்டு இருக்கீங்க? நமக்கு இது 3 months இதுக்கு மேடம். 3rd month. மூணாவது மாசம் 3rd month இது வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா எப்படி இருக்கு உங்களுக்கு ரிசல்ட்? இப்ப 3 மாசம் வந்து கண்டிப்பா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும்ல. பரவாயில்லை, நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு மேடம். ஓகே, நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்களா? நிஜமாவா? பாருங்க, ஆக்சுவலி நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா GFC மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அது இல்லங்க, இவர் ஆக்சுவலி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு GFC பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? பாத்துக்கோங்க. அப்படின்னா நீங்க பாத்துக்கலாம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பாக்குறேன். எனக்கு நிஜமா அந்த டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல. இவர் சொன்னாதான் எனக்கு தெரிஞ்சது. சோ அப்ப நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்க. சார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களுக்கு growth இருக்குடா? ஹேர் growth இருக்கு, நல்லாவே இருக்குது மேடம். நாங்க ஆக்சுவலா எல்லாத்தோட பெர்செப்ஷன் என்ன அப்படின்னா ஹேர் வந்து ஒன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா க்ரோ ஆகாதுன்னு அப்படி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க மொட்டை அடிச்சா திருப்பி எப்படி முடி வளருமோ அதே மாதிரிதான் வளருது இல்லீங்களா? ஹேர் கட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேர் கிரே ஹேர்ஸ் வருதா? எப்படி? அப்படிலாம் வரதில்ல. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. நிஜமாவே என்னால நம்பவே முடியல. அவரோட ஹேர் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டட் ஹேர் அப்படின்னு சொன்னா சத்தியமா நம்ப முடியல. சார் எப்படி இருக்கு ட்ரீட்மெண்ட்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதனால 3 months வர்றீங்க இல்லையா? எவ்வளவு மாசம் ஆச்சு ட்ரீட்மெண்ட்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 2 days எடுத்துக்கிட்டேங்க மேடம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். அப்ப இப்போ வந்து 3rd GFC வந்திருக்கேன். அப்படியே மந்த்லி ஒன் டைம் அது மெயின்டெனன்ஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க. எவ்வளவு நாளைக்கு மெயின்டெனன்ஸ்? 6 months அவங்க ஃப்ரீயா GFC எல்லாம் பண்ணி ஃப்ரீ GFC. ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ GFC வந்து 6 monthsக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அப்புறம் மெடிசன் எல்லாம் நான் பே பண்ணி வாங்குறேன். மெடிசன் அப்புறம் அதுக்கு தான் ஃபுட் ஸ்பெஷல் எடுக்கணுமா? நார்மலா 1 month மட்டும் நான்வெஜ் இல்லைங்க மேடம். அப்புறம் நார்மலா எப்பயும் 1 month மட்டும் நான்வெஜ் சாப்பிட கூடாது. அப்புறம் நீங்க நார்மலா இல்ல. ஓகே, சோ மத்தபடி அது கஷ்டம்லாம் இல்ல. பெயின்ஃபுல் இது எப்படி பெயின்ஃபுல்லான ட்ரீட்மென்ட்னு சொல்லுங்க. அப்படி அவ்வளவு ஒன்றும் பெயின்ஃபுல் பேரபிள், ரொம்ப நார்மலா பேரபிள்ங்க. எப்படியும் ஒரு குட்டியா ஒரு சர்ஜரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா நமக்கு ஒரு இது இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் இல்லீங்களா? அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான். சோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னால நம்பவே முடியல. எனக்கு இது வந்து டிரான்ஸ்பிளான்டட் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்ல, நான் வரும்போதே கஸ்டமர்ஸ் நீங்க பாத்துப்பீங்க, நான் வந்து வீடியோல காமிச்சிருப்பேன். அவ்வளவு பேர் வர்றாங்க. என்னால நம்ப முடியல இந்த கிளினிக்கு இவ்வளவு பேர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை மேற்கொண்டு நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் கேட்போம். அதுவே ட்ரீட்மெண்ட்டே நான் வந்து உங்களுக்கு நேரடியா காட்டுறேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட்.